சில நேரங்களில் மாநில அரசு அனாவசியமா செலவழிக்கிறது, தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவழிக்கிறது. இந்த மாதிரி இருக்கும்போது அதிகமா கடன் வாங்கி ஒரு மாநிலத்தோட நிதி நிலைமை ரொம்ப மோசமாயிடக்கூடாது. இது எல்லா மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் தான். ஆனால் தமிழகம் தொழில் வளர்ச்சியில் இருக்கிற மாநிலம்னா கூட அதிகமாக கடன் வாங்கி இருக்கக்கூடிய மாநிலம். அதுவும் கடந்த 2.5 ஆண்டுகளுக்குள்ளாக அதிகமாக கடன் பெற்றிருக்கிறார்கள். ஆனாலும் கூட நம்மளோட மின் பகிர்மான கழகத்தினுடைய இழப்பு, போக்குவரத்து கழகங்களுடைய இழப்பு, வரி வருவாய் மேம்படுத்துவதற்கு எதுவும் உருப்படியான திட்டங்கள் இல்லாமல் இருப்பது, இதன் காரணமாக தமிழ்நாடு ஒரு வளர்ந்த மாநிலம் இருந்தாலும் கூட பற்றாக்குறை பட்ஜெட்டாக போட வேண்டிய சூழல் இவர்களுடைய மேலாண்மையின் காரணமாக வந்திருக்கிறது. 94,060 கோடி ரூபாய் நிதி பற்றாக்குறை இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா புதிய திட்டங்கள் கலைஞர் பேர்ல, முன்னாள் முதலமைச்சர் பேர்ல எல்லாம் புதிய திட்டங்கள் அறிவிப்புகள் ஒரு புறம் இருந்துகிட்டே இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? 94,060 சொல்றேன், அதிகமான ஒரு நிதி பற்றாக்குறை, வருவாய் பற்றாக்குறை இருக்கக்கூடிய பட்ஜெட்டாக தான் இதை பார்க்க முடியும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாங்க மற்ற சிங்கப்பூர் மாதிரியான நாடுகளோடு இணையான பொருளாதாரம்னு சொல்ற தமிழ்நாட்டிலோட நிதிநிலை அறிக்கை ஏமாற்றம் அளிப்பதாகத்தான் இருக்கிறது. குடிசைகள் இல்லா தமிழகம் உருவாக்கப்படும் சொல்றாங்க. அதே தான் பிரைம் மினிஸ்டரும் அங்க குடிசைகள் இல்லா வீடுகளை இந்தியா முழுவதும் உருவாக்குறாருன்னு சொல்றாங்க. இது ரெண்டுத்தையும் எப்படி பார்க்கறீங்க? முன்னாடியே சொன்ன நிறைய திட்டங்கள் பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தோட திட்டங்கள், குடிநீர் குழாய் இணைப்பு அதிகமாக வழங்கி இருப்பதாக பெருமை பேசுகிறார்கள். இது எப்படி நடந்தது? ஜல்ஜீவன் திட்டத்தில் அதிகமான குடிநீர் இணைப்புகளை மத்திய அரசு வழங்கி இருக்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொன்றாக விரிவாக நாங்க எங்களுக்கான வாய்ப்பு வரும்போது உள்ள சட்டப்பேரவையில பேசுவோம். ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறது அனைவருக்கும் வீடு திட்டம். தகுதி வாய்ந்த ஏழைகள் எத்தனை பேர் வீடு கட்டினாலும் அதற்கு உதவி செய்வதாக இப்போ இல்ல, 2019ஆம் வருடமே மத்திய அரசு அறிவித்தது. ஆனால் மாநில அரசினுடைய பங்களிப்போடு தான் அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும். இப்பவும் மத்திய அரசு எத்தனை லட்சம் வீடுகளுக்கு வேணாலும் பணம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனா இவங்க இதுல டார்கெட் ரொம்ப குறைச்சுதான் வச்சிருக்காங்க. அதனால குடிசைகள் இல்லாத மாநிலம் அப்படிங்கிற இலக்குக்கு ஏற்கனவே மத்திய அரசு உதவி செய்து கொண்டுள்ளது. நன்றிங்க.